சதவீதம் ஏறுமான்னு கேட்குறாருல, ஏறுவதற்கான சாத்தியக்கூறு 100 மடங்கு இருக்கிறது. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த விஜய் மாயின்றது வேற. சரி, அது ஓட்டா மாறுமா மாறாதான்ற ஒரு கேள்வி இருக்கு. மாறும்போது அதில் நிறைய கேள்விகள் வருது. கோரிக்கை வைக்கிறது ஒன்று, சரிங்க, அது நிறைவேற்றுறதுக்காக அந்த கட்சியிலே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு மாநாடு சீமான் நடத்தினா இளைஞர்கள் மத்தியில் இல்லை, முதல்ல அந்த கேள்வியே நான் கண்டிக்கிறேன். ஏங்க அவர் அப்படி கேட்கக்கூடாது. கஞ்சா விற்கிறது ஒரு தகவல் கொடுங்க, அங்கே இடத்துக்கு தனியாக வந்து கஞ்சா கோஷ்டி வாசல்லே வந்து உங்களை வெட்டி போட்டு போவோம். என்ன பேசுகிறீங்க நீங்கள் சார், மாசு சார், என்ன பேசுகிறீங்க? இப்போ சிறந்தவர்கள் யார், ஜெயலலிதாவா இல்லை கருணாநிதி? நீங்கள் சொல்லுங்கள். 49 தொடங்கின காலத்துலேருந்தே தொடங்கி செய்துட்டு இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தின கோஷ்டி இந்த கோஷ்டி. சரிங்க, இப்போ நம்ம ரொம்ப நேரம் இதுக்கே வந்து ஆனால் எடுத்துக்கிட்டோம். மக்களுடைய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறனால தொடர்ந்து அந்த கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். இது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத விஷயம்ன்றதுனால நம்ம இன்னைக்கு இல்லை, இதை கொஞ்சம் பேச வேண்டியதாக இருந்தது, அதனால இதை பேச. சரிங்க, இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாலமுருகன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த முறை நாம் தமிழர் உங்கள் கணிப்புப்படி எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கும்? சீமானன்னா இந்த முறை சட்டமன்றம் செல்ல வாய்ப்பு இருக்கா? காரைக்குடி தொகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. காரைக்குடின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. இல்லை, எனக்கும் அந்த கேள்வி என் மனசுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. இல்லை, கிட்டத்தட்ட அப்படி சொல்லப்படுகிறது. நான் வந்து எடுத்த உடனே இப்படி வந்துடும் அப்படி வந்துடும்லாம் நான் போய் சொல்ல வரல. ஜனவரி இறுதிக்கு பிறகு இந்த கூட்டணின்றது ஒரு முடிவாகுது இல்லை, அதை வச்சு ஓட்டு யார் பக்கம் பிரியும், எந்த பக்கம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி சேரும் பட்சத்தில் எப்படி இருந்தாலும் மார்ச்சுக்குள்ளே அந்த முடிவு வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது? எனக்கு தனிச்சு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குதானாக்கா இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சுனாக்கா நிற்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, செங்கோட்டையனும் வந்து போன உதிரிகளும் வச்சுக்கிட்டு அவர் 3வது கூட்டணிலாம் நிற்க முடியாது. நிற்கலாம், ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை எடுக்கலாம். வெற்றி இலக்கு சட்டமன்றம் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் கூட பெரும் சக்தி கொண்ட வாக்கு வங்கி கொண்ட ஒரு டீம் வரணும். அது இருந்தால் வாய்ப்பு இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு வரணும் முதல்ல. அதுக்கு அடுத்தது வந்து என்ன, அந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு யாராருக்கு என்ன சதவீதம், அப்போ என்ன நாம் தமிழர் கட்சி சதவீதம்ன்றதை சொல்லலாம். சதவீதம் ஏறுமான்னு கேட்குறாருல, ஏறுவதற்கான சாத்தியக்கூறு 100 மடங்கு இருக்கிறது. அதுதான் சொல்ல வரேன் நான். ஏன்னா இந்த விஜய் மாயின்றது வேற. சரி, அது ஓட்டா மாறுமா மாறாதான்ற ஒரு கேள்வி இருக்குது. மாறும்போது அதில் நிறைய கேள்விகள் வருது. அப்படி மாறக்கூடியதுன்னா திமுகனுடைய அதிருப்தி ஓட்டு அங்கே நிறைய போகும். அவர் இப்போ விஜய் மட்டும் இல்லை என்றால் கண்ணை மூடிக்கிட்டு சீமான் வந்து ஒரு அதிகாரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும். இப்போ குறுக்க வந்திருக்கிற ஒரு தடுப்பு சுவர் தான் விஜய். இதில் அது இறக்கப்பட்டிருக்குது. அது போக போக நம்ம மக்களுக்கு தெரியும். அது அதனால் காரைக்குடி வெற்றி தோல்வின்றது இப்போ கணிக்கிறதுக்கு இல்லை, இன்னும் நாள் ஆகணும். இப்படி ஒரு இந்த நெருக்கத்தில் தான் தெரியும் கூட்டணி யாராருக்கு அமையுது, அந்த தொகுதி வேட்பாளரை யாரை போடுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வெற்றி தோல்வியை வந்து பண்ண முடியும். புரியுதுல உங்களுக்கு? இது இன்னும் காலம் இருக்கிறது. அதே நேரத்தில் தொகுதி சதவீதம் ஏறுமான்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போ அடுத்த கேள்வி ஐயா ஏகலைவன் மற்றும் வருண் இருவருக்கும் வணக்கம். ராஜாஜியு சவுதி அரேபியாவில் வந்து கேட்டுக்காரியா, நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களை திராவிடர் கழகம் எல்லையை மீறி விமர்சனம் என்கிற பெயரில் தனிமனித கடித தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முறையான தகுந்த நடவடிக்கை ஏன் இன்று வரை நாம் தமிழர் கட்சியினர் திராவிடர் கழகத்தின் மீது புகார் அளித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன்? திராவிடர் கழகம் பேசுவதால் நாம் தமிழர் கட்சிக்கு விளம்பரம் என்பது கிடையாது, உங்களுக்கும் தெரிந்ததே அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் அலசினது என்னன்னா, அவர்கள் வளர்ப்பு அப்படிதான், அவங்க பிறப்பு அப்படிதான், அவங்க அப்படிதான் பேசி ஆகணும். அதில் மாற்று கருத்தை எடுத்த முடியாது. தன்மையே அப்படிதாங்கிறீங்க. அவங்க தந்தையே வந்து மக கேவலமாக கொச்சப்படுத்தணும். அடுத்தது ஏன் புகார் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா, இதில் நேரத்தை செலவு பண்ணுறதை விட நீ பூத்தை நோக்கி போங்க, களத்தை நோக்கி போங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பேசிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காதிங்க. இப்போ நம்ம பேசுறது பார்த்தா கூட ஒரு வேலை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஐயா, அவங்களுக்கு பதில் சொல்லி கட்டாயம் பேசுவார். நம்ம என்ன நினைக்கிறது, மக்கள் மூலமாக ஒரு தெளிவான பதில் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அவர் அப்படி நினைக்க மாட்டார். தூக்கி இக்னோர் பண்ணிவிட்டு புறக்கணிச்சிட்டு போயிட்டு களத்தில் நீங்கள் நில்லுங்க, வேலை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வருவாங்க. அதே தான் அந்த சகோதரருக்கு நம்ம சொல்லுவோம். இதை போய் வழக்கு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அதில் நேரத்தை செலவு பண்ணுறத விட ஒரு தெருவில் போய் உட்காந்து 10 பேர்கிட்ட பேசி அங்கே ஒரு 10 வாக்காளர்களை சேர்க்க முடியாது தான். இவர்கள் காலம் வந்து பார்த்துக்கும். ஒரே பதில் அதுதான். சரிங்க, அடுத்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு தமிழர் என்ற நிலையில் திரு சீமான் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று தைப்பூசம் விழாவிற்கு அரசு விடுமுறை அளித்த வகையில் மேலும் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையான விவசாயத்திற்கு முக்கியத்துவம் என்ற நிலையில் இருக்கும் எடப்பாடியார் அவர்களுடன்
வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தால் அரிதாரம் பூசுபவர்களை எதிர்பார்க்கும் சூழல் ஏற்படாது இல்லையா அப்படின்னு கல்லகம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காரு. இல்ல, இப்போ கோரிக்கை வைக்கிறது ஒண்ணு, சரிங்கய்யா. அது நிறைவேற்றுறதுக்காக அந்த கட்சியிலே கூட்டணி சேர்ந்துட்டாக்க அப்புறம் கட்சியை ஆரம்பிக்க வேணாம். தேவையில்லாம போயிடும். நோக்கம் என்ன உங்களுக்கு? இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றும் ஒரு மாற்று இல்லை. மாற்று இருந்தால் அங்கே இனம் அழிஞ்சிருக்காது, இந்த இனமும் இங்கே அவ்வளோ தேஞ்சு போயிருக்கான்றதுக்கான ஒரு எழுச்சி தான் நாம் தமிழர் கட்சி. கரெக்டாக சொல்கிற கோரிக்கைகள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்காக வேண்டி அந்த கட்சியில் போய் இணைஞ்சிருதுன்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? கட்சியை கழிச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துடலாமே. புரியுதுங்க. ஒரு எதிர் அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கணும், அதற்காக ஒரு கட்சி வேணும் உங்களுக்கு. ஒன்று. அடுத்தது வந்து இப்போ இங்கே சொல்கிறோம் இல்லை, இந்த இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றிச்சுன்னு இதில் இன்னொரு தெளிவான அரசியலும் 2009 இனப்படுகொலை நடக்குது. 11 வரைக்கும் திமுக இருக்கிறாங்க. நிறைய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்ணுக்கு எட்ட தூரத்தில், கைக்கு எட்ட தூரத்தில் ஒரு பெரிய இனப்படுகொலை இந்த நூற்றாண்டில் நடந்திருக்கு. ஹிட்லர் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இப்படி நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் பேர் ஒரே இடத்துல கொன்று குவித்து புல்டோசரை வச்சு நிரப்பி மண்ணை மூடி இருக்கிற இனப்படுகொலை இங்கே நடந்திருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரே ரத்த உறவு, புரியுதில்ல, ஒரு தீர்மானம், கண்டன தீர்மானம் போடுங்கள்ன்றாங்க. கண்டன தீர்மானம் 2 ஆண்டுகளாக கருணாநிதி போடவே இல்லை. புரியுதில்ல. இந்த பேசின இந்த 2 சகோதரர்கள் போன முறை நம்ம பேசியிருப்போம். இந்த 2 பேருக்குமே நம்ம பேசணும். இவங்களாம் அதை சேர்ந்து பேசியிருக்கணும். கருணாநிதி செய்யவே இல்லை. இது எப்படி இந்த இனத்துக்கான அரசியல் நீங்கள் செய்யணும்? பேசவே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் செல்வி ஜெயலலிதா வந்த உடனே சட்டமன்றத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 7 விடுதலை பற்றி திருவாளர்கள் 7 பேர் பேரையும் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும். இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தணும். சர்வதேச வாக்கெடுப்பு தனி எழுத்துக்கு நடத்தணும். இந்தியா இலங்கைக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இப்போ சிறந்தவர்கள் யார்? ஜெயலலிதாவா இல்லை கருணாநிதியா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் சிறந்தவர் ஜெயலலிதா தான். கேட்டால் பிரபாகரன் அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னவர்களை நீங்கள் சொன்னாங்க. அன்றைக்கி சொன்னாங்க. முரசொலி மாறணும்னு தான் சொன்னார் அங்கே டெல்லியில். எங்களுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை, நீங்கள் தூக்கில் போட்டுங்கன்னு சொன்னாரே முரசொலி மாறன். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் விழுந்து போன பிறகு ஒரு கட்டத்தில் அந்த நீ ஒரு நபரை பார்க்காதீங்க, அந்த இனத்தமாக பாரு. அந்த இனத்துக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுக்குன்னு சொல்கிறாங்க. சொக்கத்தங்க சோனியாவுக்கு பயந்துட்டு கருணாநிதி கம்முன்னு இருந்துட்டாருங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அது சொக்க தங்கம் இல்லை அவங்களுக்கு. வாங்கி சாப்பிட்டாங்கல்ல. சாப்பிட்ட இடத்துல துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஓட்டு போட்டவங்க எப்படி வேணாலும் துரோகம் பண்ணிக்கலாம்ல. அதனால் அங்கே போட்டார். அங்கே தான் நின்னார். சொக்கத்தங்க சோனியாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றல. அது இந்த பத்திரிகையாளர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. போட்டது ஜெயலலிதா. யாரும் எட்ட நிலையில், எல்லாம் வீழ்ந்து போன நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் வரலாற்றில் பதிவு. அது என்றைக்கா இருந்தாலும் நான் ஒரு 100 வருஷம் கழிச்சாங்கனாக்கா இனம் அழிந்ததுக்காக இந்த வருஷத்தில் இப்படி ஒரு கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றிக்கிறாங்க. பதிவாக இருக்குது இல்லை, நீங்கள் செய்யவே இல்லை யாருமே. அதை அந்த கோரிக்கையை வைத்ததே நாம் தமிழர் கட்சி சீமான் தானே வைக்கிறாரு. பிறகு சொல்லுங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த கேள்விகளுக்குள்ளாக நிறைய விஷயங்கள் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒன்று பார்க்கணும். புரியுதுங்கய்யா. அடுத்து, ரொம்ப நாள் கேட்க வேண்டும் என்ற கேள்வி ஐயா, பதில் வருமா வராதா என்று தெரியவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன். ஐயா திருசக்தி அவர்கள் ஏன் ராவணாருக்கு இப்போலாம் நேர்காணல் கொடுப்பதில்லை? சொல்லக்கூடாது என்றால் சொல்ல வேண்டாம் ஐயா. பதிவு கிள்ளுக்குடி ராஜா, சிவகங்கையில் இருந்து. இது நானும் இவ்வளோ நாளாக சொல்லாமல் அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன். காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் ஒரு எபிசோடு வரைக்கும் அவரை பேசி வச்சுக்கிட்டு இருந்தோம். 200 வந்து தாண்டினோன்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். டக்குன்னு அவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சோன்னு அப்படியே விட்டுட்டோம். அது அவ்வளோதான். வேற ஒரு பேரில் கட்டாயம் நடத்துவோம். விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர் இங்கேருந்து சண்டை போட்டுக்கிட்டு போனாரோ இல்லை இங்கே நாங்கள் சண்டை போட்டு நின்னோமோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய குணாதிசயம் என்னன்னா, எது ஒன்றும் வேண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சுதந்திரமாக தான் போயிட்டுருப்பேன். அவர் இப்போ அந்த விஷயம் 200 எபிசோடு பேசினா முடிஞ்சுது. நடந்துட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல நடத்திட்டோம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஐயோ அது அங்கே போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. இன்னொரு தலைப்பில் கட்டாயம் அவரை வச்சு நடத்துவோம். விரைவில் நடக்கும், எதிர்பார்க்கலாம். நீங்கள் நிச்சயமா. இது போன வாட்டியே அங்கே கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி, இந்த வாட்டி பதில் சொல்லியிருக்கீங்க. குணா வந்தவாசியிலேருந்து கேட்டிருக்காரு. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரிப்பை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நடக்குமா ஐயா? ஏன்னா சரியான கேள்வி. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து குணா வந்தவாசியிலேருந்து கேட்டிருக்காரு. இந்த கடல் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரங்களுக்கான மாநாடுலாம் இருக்கிறப்போ போதைக்கான ஒரு விழிப்புணர்வு மாநாடு சீமான் நடத்தினா இளைஞர்கள் மத்தியில இன்னும் ஒரு இல்லை. முதல்ல அந்த கேள்வியே நான் கண்டிக்கிறேன். ஏங்க அவர் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்?
தப்பு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லை. ஆமாயா, ஜீரோ கஞ்சா தான் இருக்கு. புரியல. கரெக்ட்யா. புரியுது. அப்ப இந்த அவர் வந்து பொய்யா சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். அந்த ஆமா. காஞ்சி குணா வந்தவாசி தயவுசெய்து திருந்துங்கள். தமிழ்நாட்டில் போதை என்ற ஒரு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. போதை நடமாட்டம் இல்லை. போதையில வந்து அருவாள் எடுத்து வெட்டுற மாதிரி கனவு தான் கண்டுறோங்க. அது சும்மா ரீல்ஸ் எடுத்தாங்கயா. அது ரீல்ஸ் இல்ல எடுத்தாங்க. இல்ல, உண்மை இல்ல. அது கூட கனவு. கனவு. ரீல்ஸ் இல்ல, ட்ரீம். ட்ரீம். புரியுது. கனவு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்தது இல்லை. ஒருத்தர் கூட போதையில வந்து போலீஸ் கத்தி எடுத்துன்னு குத்த போனது நடக்கல. ஆமா. அப்படி கனவு கண்டோம். போதையில வந்துட்டு அங்கங்க வழி மறிச்சு நிறைய வழிப்பறி, நிறைய சண்டை தகராறு நடந்து வெட்டுக்குத்து நடந்ததெல்லாம் இல்லை. அப்படி கனவு தான் கண்டோம் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி சில பித்துக்குழிகள் கனவு கண்டதெல்லாம் அரசின் மீது பழியாக சொல்லி கொண்டிருப்பதை எங்களால் ஏற்க முடியாதுன்னு ஐயா மா சுப்பிரமணியன் சொல்லிட்டாருன்னா நீங்க நம்பித்தான் கண்மூடித்தனமா நம்பி. உலகத்திலே உண்மையை பேசக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் அவர் தான். மாசு இல்லாதவர் மாசு. ஆமா, உலகத்திலே அவர் மட்டும்தான் உண்மையை பேசிக்கிட்டே இருப்பார். புரியுதுங்க. புரியுதுல உங்களுக்கு? புரியுது. சாருக்கு வந்து நிறைய மரியாதை கொடுத்து தான் பேசணும். சார் தான் அவரு. சார் தான். சாருக்கு வந்து என்னன்னா அவர் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். உலகமே இந்த பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கிறப்ப அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நீங்க கனவு தான் கண்டுட்டு இருக்கிறீங்கன்னு. தமிழ்நாட்டில் கஞ்சா விநியோகம் இல்லாத ஏதாவது ஒரு குக் கிராமத்தை அவரை காட்ட சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அந்த மனிதர், நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், மனசாட்சியே இல்லை சொல்றாரு, நீங்க கஞ்சா எங்கேயாவது விற்குதுன்னா சொல்லுங்கண்ணா. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நான் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு மாச சம்பளம்? அது உங்களோட ஐடென்டிட்டியை வந்து வெளில சொல்ல மாட்டோம், ரகசியம் காக்க. சொன்னவர்கள் வெட்டி கொல்லப்பட்டதுக்கு நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிடுறீங்களா? நான் ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்து போடுறேன். 10 பேர் லிஸ்ட் எடுத்து போடுறேன். இந்த இடத்துல இவர்கள் கஞ்சா விற்கிறார்கள்னு சொன்னவர்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் போதையில். சார் வந்து ரிசைன் பண்ணிடுவாரா? மாசு சார் ரிசைன் பண்ணிடுவாரா? தகவல் இப்போ சமீபத்தில் கார்பரேஷனை பற்றி ஒரு புகார் கொடுத்ததுக்காக அந்த வீட்டுக்கே போய் மிரட்டினதை சமீபத்தில் வந்திருக்கு. மேயர் பிரியா மேலே, நாங்கள் இந்த புகாரை கார்பரேஷன் மேலே கொடுக்குறோம், நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்க. கார்பரேஷன் மேயர் பிரியா கதியே அந்த கதியாக இருக்குது. நீங்கள் தகவல் கொடுக்குறீங்க, குற்றம் செய்பவர்களுக்கு திருந்துவதற்கான நடவடிக்கை எடுக்காமல், நியாயம் வேணும், நியாயம் பிறக்கணுன்றவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து குற்றம் செய்கிறவனுக்கு துணையாக போகிறீங்க. இந்த இடத்துல கல்குவாரி நடந்துக்கிட்டு இருக்கு, மோசமான திருட்டு நடந்திருக்குன்னு கலெக்டர்கிட்ட மனு போடுறாரு, எஸ்பிக்கு மனு போடுறாரு, முதலமைச்சருக்கு மனு போடுறாரு, என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பேட்டியும் கொடுத்துட்டாரு. சொன்ன மாதிரியே வண்டி ஏற்றி கொண்டாங்க. நடந்துச்சா இல்லையா? சாரு மாசு சாரு எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு. சொல்லுங்கள், உங்கள் அரசு துறையில் ஜெயலலிதாவுக்கு செக்யூரிட்டி கார்டு அந்த ஒரு எஸ்ஐ ஒரு நில மீட்பில் மக்களுக்காக போராடுறாரு. எனக்கு ஆபத்து வருதுன்னு எஸ்பி கிட்ட சொல்கிறாரு, கலெக்டர்கிட்ட சொல்கிறாரு, சிஎம் செல்லுக்குன்னு சொல்கிறாரு, பேட்டியும் கொடுக்குறாரு. கருணாநிதி அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே படுகொலை செய்யப்பட்டார். வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களே நீங்களா? கஞ்சா விற்கிறது ஒரு தகவல் கொடுங்க, அங்கே இடத்துக்கு தனியாக வந்து கஞ்சா குடிச்சிட்டு வாசல்லையே வந்து உங்களை வெட்டி போட்டு போவோம். என்ன பேசுகிறீங்க நீங்கள் சார்? மாசு சார் என்ன பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு போலீஸு, எதுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு, எதுக்கு உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, எதுக்கு காவல்துறைக்கு தெரியாதா? உங்கள் கட்சிக்காரனுக்கு தெரியாதா? உங்கள் நிர்வாகிக்கு கூப்பிட்டு கட்சி இன்னைக்கு மாசு சார் அவர் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலர் கீழ்மட்ட வட்டத்தில் பொறுப்பில் இருக்காங்க, அத்தனை பேர் கூப்பிட்டு எங்கெங்கப்பா கஞ்சான்னா புள்ளி ஒருத்தரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கலாம். இல்லைன்னா என் ஆட்சியில் கஞ்சா ஒருத்தன் விற்றுனுக்கிறான்னு நான் இல்லைங்க காட்டி கொடுக்கணும், போலீஸ்கிட்ட போய் நடவடிக்கை எடுக்கணும் நான் இல்லைங்க சொல்லணும். செய்வோம்ல. எந்த அதான் சொன்ன, அவர் வந்து ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறாரு, நிஜ உலகத்தில் இல்லை. மக்கள் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெட்டி கொண்டுட்டு இருக்கிறாங்க, கஞ்சா போதையில் இருக்கிறாங்க. மக்கள் தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்தவாசி குணாவை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். ஒன்று இந்த கனவுலேருந்து வெளியுங்கள், இல்லை நீங்கள் போதையில் இருக்கீங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் எங்கள் மாசு சாரை குற்றம் சொல்கிறீங்க. புரியுதுங்க. ஐயா, கடைசி கேள்வியா இன்னைக்கு வேலன் சென்னையில இருந்தே கேட்டிருக்காரு. கடந்த சில நாட்களாக திராவிட பெரியாரிஸ்டுகள் தமிழ் அடையாள அழிப்பு வேலைகளிலும் தகடூர் அதியமான் வளைவு பெயர் மாற்ற நிகழ்வு, அதை வந்து பிராக்கெட்ல போட்டிருக்காரு, மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடுமையான வார்த்தைகளை கூறி விமர்சனம், கட்டுரை என்ற பெயரில் களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை இந்த ஆளும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டால் அடுத்த கட்டமான எப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள்? நாம் தமிழர் கட்சியினரும் இவர்களுக்கு எதிர்வினை என்ற பெயரில் காணொலிகள் வெளியிடவும் தொடங்கியுள்ளது. இது ஏதும் கைகலப்பில் அல்லது அசம்பாவித நிகழ்வு வரை செல்லுமா? இது எப்போது முடியும், எப்படி முடியும்? சுருக்கமாக, பெரியார் பின்பம் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அகற்றப்படுவது என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டு. இல்லை, அது சாத்தியமாகுன்றதால் தான் உங்களுக்கு பதட்டம் வருது. சீமானே நீங்கள் எப்பவுமே தோற்று போனவன் அவதுவரை கையில் எடுப்பான், கரெக்டா? அதான் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
பாயிண்ட் இல்லைன்னா அப்படிதான். அப்போ தோற்று போகிறீங்கல்ல, நீங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியல. இதுதான் விஷயம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அர்த்தம் ஆகணும். பொய்யாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே வந்து ஒரு காலகட்டத்து வரைக்கும் நிற்காது. ஆளானப்பட்ட லெனின் சிலையோ எங்கே போச்சு என்ன போச்சுன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வரலாற்றில் எவ்வளோ நடந்திருக்குது. லெனின் எல்லாம் இவங்களோட ஒப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாத ஒரு நபரை செய்ததாக சொல்லி கட்டமைச்சிட்டு ஊர் முழுக்க கொண்டுட்டு வர அந்த கட்டமைப்பு நீடிக்குமானா காலம் அதுக்கு ஒரு நாள் ஒரு கட்டாயம் ஒரு மாற்றம் வந்து தானே தீரும். அடுத்தது நாம் தமிழர் கட்சி இப்போ பதிலாக வீடியோலாம் வெளியிடும் போது இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா அது இல்லை. எனக்கும் நானே நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்று சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. பதில் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊழல் பட்டியல் இருக்குல்ல, இதுதான் ஊர்தோறும் நீங்கள் பேசணும். மக்களுடைய வரி பணத்தை இவ்வளவு திருடி இருக்கிறார்கள், இவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறார்கள், இவ்வளவு மோசம் போயிருக்கிறது, பெரியார் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஊழல் முறைகேடு தான் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை செய்யக்கூடாது என்பதற்காக தான் பேனா வச்சுங்கிற நிறுவனம் இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு இப்போ எதை நோக்கி நம்ம இப்போ விமர்சனம் பண்ணிக்கிறோம். எல்லாமும் சீமான் மீது விமர்சனம் திமுக, சீமான் மீது விமர்சனம் திமுக, சீமானை கொச்சையாக பேசி இதுதான் இதில் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மலையை உருட்டிட்டு போனது தெரியல மக்களுக்கு, புரியுது. கடுகு போகிறத மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சீமான் மீது விமர்சனம் திமுக செய்கிறதுனா செய்து தான் ஆகும். அது எந்த கட்சி? வைகோவை பேசாத பேச்சியா சொல்லுங்கள்? செல்வி ஜெயலலிதாவை பேசாத பேச்சியா? இவர்கள்ட்ட பிரிஞ்சு போன கட்சியை பேசாத பேச்சியா? பெரியாரை பேசாத பேச்சியா? அது மாதிரி தான் சீமானையும் பேசுகிறாங்க. அம்பலப்படுத்த வேண்டியது மக்கள் மத்தியில் இவருடைய ஊழல் முறைகேடு. குறுகிய காலத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மந்திரியே சொல்கிறாரு, 30,000 கோடியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு திகச்சுக்கிட்டுக்கிறாங்க, எப்படி வெளியில் கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அது இல்லைன்னு மறுத்தியான வழக்கு போட்டு கேஸ் நடத்தி உள்ளே தள்ளிட்டீங்களா சொன்னவரை? சொல்லுங்கள். இல்லை, அது அவருக்கு தெரிந்தது 30,000 கோடி. அதுக்கு பிறகு பல லட்சம் கோடி இருக்குது. இல்லை யார் அப்போ மட்டும் பணம் ரயிலில் வரும்போது மஞ்சள் பையோட கட்டி எட்டணும் அந்த பணமாக? அது எல்லாம் உங்கூட்டு பணம் எங்கூட்டு பணம். 10 லட்சம் கோடி கடனில் எத்தனை லட்சம் கோடி இவங்களுக்கு ஒதுங்கி இருக்குது. வாங்க பேசுவோம். அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு முறையும் அந்த தோழர்களை பற்றி பேசி அவ்வளோ பட்டியல் வச்சுட்டு இருக்கிறாங்க. மறுத்துட்டு விவாதிங்க. இது பேசு பொருளாகணும் ஊர் முழுக்க. அதனால் இதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏன்னா முரண்பாடு வந்துருமோன்னு தோழர் கேட்குறாரு. அப்படி இருக்காது. அம்பலப்படுத்தணும், அவங்கள பிரச்சாரப்படுத்தணும். அதை செய்திடக்கூடாதுன்னு கொச்சப்படுத்தி வேறு வகையில் கொண்டுட்டு போகிறதுக்கான யுத்தியை திமுக இன்னைக்கு நேற்று இல்லை 49 தொடங்கின காலத்துலேருந்தே தொடங்கி செய்துக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தின கோஷ்டி இந்த கோஷ்டி. புரியுதில்லை உங்களுக்கு? ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள்னு அவர் இருக்கிற அந்த வீட்டை அது வந்து வேற ஒருத்தருடைய வீடு. பிறகு இவர்களே காசு கொடுத்து வாங்கி அவருடைய நினைவு சின்னமாக இவர்களே தான் வச்சுருக்காங்க டி நகரில். புரியுதில்ல? டி நகரில். அந்த மாதிரி காமராஜரை கொச்சப்படுத்தின கோஷ்டி. யாரை கொச்சப்படுத்தலை நீங்கள் சொல்லுங்கள்? காலம் இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுக்கின்றது தான் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். காலம் சரியான பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட நேரம் வந்து முடிவடையுது. தொடர்ந்து வந்து அடுத்த காணொலியில் இன்னும் புத்தாண்டப்போ நம்மளுடைய முதல் நிகழ்ச்சிகளை முழுக்க கேள்வி பதிலாக அதை வந்து மாற்றிடலாம்யா. மிக்க நன்றி. அவங்க நன்றி, வணக்கம். நேயர்களும் பொறுத்துக்கு, ஏன்னா இதில் முக்கியமாக பேச வேண்டியது இருந்தது, அதனால தான் தனியாக பேசணும். அதை அடுத்த வாரத்துலேருந்து உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்கும் தம்பி அருண் கேட்பார், நான் பதில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார் ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் சார். சார்